தயவு செய்து இந்த மெசேஜை ஸ்கிப் பண்ணாதீர்கள். சாத்தான் உங்களை உங்கள் சொந்த சபதங்களின் மூலம் பிடிக்க முயற்சிக்கிறான். நான் இனிமேல் ஒருபோதும் குடிக்க மாட்டேன், நான் இதை மீண்டும் செய்ய மாட்டேன், இப்படி சொல்லாதீர்கள். ஏனென்றால் நம்மால் மட்டும் பாவத்தையும் சாத்தானின் சோதனைகளையும் ஜெயிக்க முடியாது. வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, சுய கட்டுப்பாடு என்பது பரிசுத்த ஆவியின் கனியாகும். அதனால் இப்படி சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் சக்தியினாலே தான் நான் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும். இது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். நான் தனியாக ஜெயிப்பேன் என்று சொல்வது அகந்தை. இயேசுவே, நான் பலவீனன், நீர் என்னிடத்தில் போராடுங்கள் என்று சொல்வது விசுவாசம். இயேசுவும் சொன்னார், பூமியில் சபதம் செய்யாதீர்கள், உங்கள் ஆம் ஆமாகவும் இல்லை இல்லையாகவும் இருக்கட்டும். நீங்கள் ஒரு சபதம் எடுத்தவுடன் சாத்தான் அதையே பயன்படுத்தி உங்களை குற்றம் சாட்டுவான். ஆனால் நீங்கள் இயேசுவில் சார்ந்திருந்தால் அவர் உங்களுக்காக ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிப்பார். சப்ஸ்கிரைப் செய்து தேவனுடைய வார்த்தைகளை மேலும் கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுங்கள்.